ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கிட்ஸுக்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த பாட்ரி ஷாப். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு காஃபி மக்ஸு, பிளேட்ஸு, ஹோம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. அதுலேருந்து நம்ம என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு தனி ஒரு சார்ஜ் இருக்கும். பெயிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன இடம் வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அங்கேயே அந்த டேபிளில் என்னென்னலாம் ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. இந்த பிளேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு நம்பர் வச்சுருக்காங்க. அந்த நம்பர் வச்சு நம்ம கலரை ஐடென்டிஃபை பண்ணி அந்த பாட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இந்த பாட்ரி வந்து நம்ம பெயிண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கணும். 1 வீக் கழிச்சு தான் அவங்க வந்து அதை ஃபயர் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபயரிங் பண்ணுறதுக்கு லைட் பேக்ரவுண்ட்ஸ் இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க அதை தான் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. If you guys have other colors or if you guys want other colors, we have other colors on that shelf over there. Everything with an orange stick. நாங்கள் வந்து பெயிண்ட் பண்ணுறக்காக ஒரு காஃபி மக்கும் ஒரு பென்சில் ஹோல்டர் மாதிரியும் 2 சூஸ் பண்ணி எடுத்திருந்தோம். இது 2க்கே அரௌண்ட் $50 வந்து வந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு பீஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து அங்கே ப்ரைஸ் இருக்குது. அதுவும் இதுவும் தான் நாங்கள் வந்து செலக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்தாலேயே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுக்கான ப்ரஷ்ஷு, பவுல் எல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்களும் பெயிண்ட் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்கள் கிட்டு கூட போகிறீங்க அப்படின்னா ஒரு அடல்ட் வந்து அவங்கள கைட் பண்ணுறதுக்கு வந்து கூட இருக்கணும். ஸோ ஃபைனலாக நாங்கள் பண்ணிட்டோம். இப்படி தான் எங்கள் அவுட்லுக் இருந்தது. நாங்கள் எல்லாமே லைட் கலர்ஸில் வந்து சூஸ் பண்ணியிருந்தோம். லைட் ஆஷ், லைட் பிங்க், லைட் ப்ளூ அந்த மாதிரி சூஸ் பண்ணியிருந்தோம். அடுத்து நாங்கள் செகண்ட் ப்ளேஸ் வந்து கிட்ஸை பெரி பிக்கிங் கூப்பிட்டு வந்திருந்தோம். அவங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க. ஏன்னா ஒரு பிளான்ட்லேருந்து அவங்களுக்கு பிக் பண்ணி சாப்பிட்றது வந்து ஒரு அவ்வளோ ஹாப்பினஸை கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நாங்கள் வந்து இருந்தால் லாரி லேண்ட் ஃபார்ம். இந்த ஃபார்ம் வந்து எங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட் தான் வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. ரொம்ப பெரிய இடமும் கூட. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெரிஸுமே வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராபெரி, ராஸ்பெரி, ப்ளூபெரி, பிளாக்பெரி. அண்ட் அது போக உங்களுக்கு வெஜிடபிள்ஸில் பீட்ரூட்டு இந்த மாதிரி எல்லாமே வச்சுருந்தாங்க. நாங்கள் போயிருந்த டைமில் வந்து ஸ்ட்ராபெரி இல்லை, பட் ப்ளூபெரி, ராஸ்பெரி அதெல்லாம் இருந்துச்சு. வெஜிடபிளில் வந்து பீட்ரூட் மட்டும்தான் இருந்துச்சு. ஆப்பிளுக்கு வந்து இன்னும் சீசன் வராதனால அது அப்போ தான் எல்லாமே காய் பிடிச்சிருந்தது நாங்கள் பார்த்தோம். பட் கொஞ்சம் நடக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகவே இருந்தது. நாங்கள் கூட போகும்போது மார்னிங்கே போகணும், இல்லைனா தீந்துரும் அப்படின்லாம் நினச்சோம். பட் அப்படி கிடையாது. இது ரொம்ப பெரிய ஃபார்மு. எத்தனை பேர் வந்தாலும் எப்போ வந்தாலும் வந்து பிக் பண்ணிகிட்டே இருக்கலாம். அந்தளவுக்கு வந்து இவங்க வச்சுருந்தாங்க. நான் கையில் வச்சுருக்க பேக்குக்கு வந்து $18 சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் அந்த பேக் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ வேணால் பெரிஸ் எடுத்துக்கலாம். நாங்கள் போயிருந்தப்போ கொஞ்சம் வெயில் அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அப்படியே நாங்கள் மேனேஜ் பண்ணிட்டோம். அண்ட் டேஸ்ட்டுமே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஸோ ஃபைனலாக நாங்கள் ப்ளூபெரி, பிளாக்பெரி, ராஸ்பெரி இது 3ம் பிக் பண்ணிட்டோம். கிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அடுத்து வந்து நாங்கள் பெட்டப்ஸ்கோ ஸ்டேட் பார்க் தான் வந்திருந்தோம் பார்பிக்யூ பண்ணுறதுக்காக. இதுக்கு வந்து இந்த ஏரியாவுக்கு வந்து தனியாக சார்ஜ் பண்ணாங்க. $13 வந்து சார்ஜ் பண்ணாங்க. அண்ட் ரொம்ப ப்ரைவேட்டாக இருந்தது. ஒரு ஃபேமிலியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா அண்ட் இன்னொன்று வந்து கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் வந்து அடுப்பு இல்லாமல் சமைச்சு சாப்பிட்ட அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடச்சிது. ரொம்பவே ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க.
அண்ட் இதோட ஹைக்கிங் வீடியோ வந்து நான் நம்ம சேனலில் போட்டிருக்கேன் இந்த பெட்டப்ஸ்கோ ஸ்டேட் பார்க்கில். கண்டிப்பாக பார்க்காதவங்க சேனல் போய் விசிட் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ரொம்பவே நல்ல ஏரியாங்க, ட்ரெக்கிங் பண்ணுறதுக்குமே நல்லா இருந்துச்சு. ஸோ நாங்கள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஸோ சாப்பிட்டு அப்படியே குட்டி ஹைக்கிங் மாதிரி நடந்து அந்த ரிவருக்கு போனோம். ரொம்பவே கிட்ஸ் அதை என்ஜாய் பண்ணாங்க. இதெல்லாம் நாங்கள் ஒன் டேயில் போகலங்க, ஒவ்வொரு நாள் போயிருந்ததை வந்து நான் கொலாஜ் பண்ணி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு. மறுபடியும் இதே மாதிரி அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.